ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது எஸ்பிஐ பேங்க்ல பார்த்தீங்கன்னா வீடுதோறும் லட்சாதிபதி அப்படிங்கிற தலைப்பில் புதுசாக ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுடைய பெயர் ஹர் ஹர் லக்பதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீடுதோறும் லட்சாதிபதி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கீமுடைய பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க மாசம் மாசம் 593 ரூபா செலுத்திட்டு இருந்தா போதும். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்ல மெச்சூரிட்டி ஆகும்போது 1,00,000 ரூபா கிடைக்கும். அப்போ இதனுடைய டென்யூர் என்ன, இதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, இது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு, ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல், முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், நேரடியாக நீங்க போய் பார்க்கறதுனால பார்த்துக்கோங்க. ஓகே, நேச்சர் ஆஃப் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது டைம் டெபாசிட் இந்த மாதிரி வந்து சொல்றாங்களோ, இதனுடைய பேர் வந்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெக்கரிங் டெபாசிட் தானேங்க, இது நார்மலா வந்து எல்லா பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கு, ஆர்டி தானே இது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது வந்து கிடையாது. இது வந்து நியூ வேரியன்ட் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கரிங் டெபாசிட்லயே இதுல ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டி ஸ்கீமுக்கும் இந்த நியூ வேரியன்ட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமுக்கும் என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் டெபாசிட் வந்து ரெக்கரிங் டெபாசிட் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லார் வீட்லயும் லட்சங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் மூலமா 1,00,000 ரூபாய் வரைக்கும் தான் சேமிக்க முடியுமா, அதுக்கு மேல வந்து சேமிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேலேயும் நீங்க வந்து சேமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மினிமம் 1,00,000 ரூபாய், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு விருப்பப்படுறீங்களோ அந்த தொகையை நீங்க சேமிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கான தொகை வந்து மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எலிஜிபிள் கஸ்டமர்ஸ் யாரு? இந்தியன் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ மைனருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர்ல அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லீகல் கார்டியன் பேரை போட்டோ அல்லது இப்போ அப்பா அம்மானுடைய பேரு கீழே வந்து மைனர் பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அவங்களுக்கு குறைந்தபட்ச வயது வந்து 10 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அப்போ ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு செலுத்துற மாதிரி இருக்கும், அதிகபட்சம் எவ்வளவு செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் போட்டு கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்சியல் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்சியல் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் அலௌடு. இப்போ நார்மலா நீங்க ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்க, மாசம் மாசம் 5,000 ரூபாய் கட்டிட்டு வரணும் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணி 5,000 ரூபாய் கட்டிட்டு வருவீங்க. 5,000 ரூபாய் கீழே குறையக்கூடாது. ஆனா அந்த நியூ வேரியன்ட் ஆர்டி ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் கீழேயும் நீங்க வந்து கட்டிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 5,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க மாசம் மாசம். ஸோ அதுல ஒரு மாசம் வந்து உங்களால 5,000 ரூபாய் கட்ட முடியல அப்படின்னா 2,500 ரூபாய் தான் கட்ட முடியுது அப்படின்னா கூட 2,500 ரூபாய் கட்டிக்கலாம். ஸோ குறைந்தபட்ச தொகையான அந்த 593 ரூபாயும் உங்களால மாசம் மாசம் கட்ட முடியல அப்படின்னா உங்களால எவ்வளவு முடியுதோ அதை நீங்க வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி டென்யூர் வந்து சேஞ்ச் ஆகும். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு 593 ரூபா கட்டினீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகும்போது 1,00,000 ரூபா உங்க கை கிடைக்கும். இதுவே வந்து நீங்க அதிகமா கட்ட போறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3,00,000 ரூபாய்க்கான ஸ்கீம் நான் போட போறேங்க அப்படின்னா பேங்க் தரப்பு வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க மாசம் மாசம் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அமௌண்ட் கட்டிட்டே வந்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கைக்கு கிடைச்சிடும். ஸோ பீரியட் ஆஃப் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 வருஷத்துல இருந்து 10 வருஷத்து வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்கீமினுடைய டென்யூர் பீரியட். நார்மலா இப்போ நம்ம ஆர்டி போடுறோம் அல்லது ஒரு பிக்ஸட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டெபாசிட் ஸ்கீமுக்கும் ஒரு டென்யூர் பீரியட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு வந்து குறைந்தபட்சம் 3 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம், இடைப்பட்ட வருஷங்களும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 வருஷத்துக்கு ஸ்கீம் போடுறேன், இல்லை 5 வருஷத்துக்கான ஆடி போடுறேன், 6 வருஷத்துக்கான ஆடி போடுறதுனாலும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி டேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்க 3 வருஷத்துக்கான ஸ்கீம் செலக்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது 3 வருஷம் முடிஞ்சு அந்த 3 வருஷம் முடியுது பாத்தீங்களா, அந்த டேட்ல இருந்து அடுத்து ஒரு 30 நாள் கழிச்சுதான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. ப்ரீமெச்சூர் க்ளோசர் பத்தி சொல்லியிருக்காங்க, இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க 5,00,000 ரூபாய் கீழே தான் நீங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெபாசிட் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா, இப்போ முன்கூட்டியே நீங்க க்ளோஸ் பண்றீங்க. 3 வருஷம் ஸ்கீமை போட்டுட்டு ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளாரியே அந்த தொகை உங்களுக்கு தேவைப்படுது எதனா ஒரு காரணத்தினா அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 5,00,000 ரூபா அப்படின்னா அதுல 0.5% நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். பேங்க்குக்கு வந்து பே பண்ணிட்டு தான் அந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் அமௌண்ட்டை நீங்க வாங்க முடியும். ஸோ 0.5%னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 2,500 ரூபா கிட்ட வரும். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கண்டிஷன், 5,00,000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 1% வந்து பெனால்டி சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்லயும் உங்களுக்கு வந்து 1% பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க
மாசம் மாசம் 593 ரூபா கட்டுறதுக்குள்ள ஒரு மாசம் என் கையில் அதிகமா அமௌண்ட் இருக்கு, நான் 3 மாசத்துக்கான அமௌண்ட் முன்னாடியே கட்டுறேன் அப்படின்னாலும் நீங்க முன்னாடியே கட்டிக்கலாம். ஆனா மெச்சூரிட்டி பீரியட்ல உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. 3 வருஷத்துக்கான ஸ்கீம் போட்டுட்டு நீங்க வந்து ஒரு 20 மாசத்துலயே பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் 36 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு அது வந்து மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க மாசம் மாசம் 593 ரூபா கட்டணும். ஆனா ஏதோ ஒரு மாசம் நீங்க கட்டாம விட்டீங்க அப்படின்னா அதற்கான பெனால்டி சார்ஜஸ் வந்து போடுவாங்க. டாக்ஸ் டிடக்ஷன் வந்து கண்டிப்பா இது அப்ளிகபிள் இருக்குது. அக்கௌண்ட் இன் டிஃபால்ட், அதாவது நீங்க மாசம் மாசம் செலுத்த வேண்டிய அந்த தொகையை வந்து கரெக்டா செலுத்தல, இப்ப ஒரு மாசம் செலுத்தாம அடுத்த மாசம் சேர்த்து வந்து கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்டி சார்ஜஸ் 100 ரூபாய்க்கு வந்து ₹1.50 நீங்க பெனால்டி சார்ஜஸ் வந்து கட்டணும். இன்கேஸ் நீங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1.50 100 ரூபாய். அப்ப 1000 ரூபாய்க்கு வந்து எத்தனை 100 இருக்கு? 10 100 இருக்கு. 10 × 1.5 15 ரூபா நீங்க பெனால்டி சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இது 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே. அதுவே 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க டெபாசிட் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா 2 ரூபா பெனால்டி சார்ஜஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் சார்ஜ் வந்து 10 ரூபா பிடிப்பாங்க அந்த மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்வீசஸ்க்கு. நான் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், இன்கேஸ் கண்டினியூஸா நீங்க தொடர்ந்து ஒரு 6 மாசம் அந்த ஆர்டியில பணம் செலுத்தாம விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காவே ப்ரீமெச்சூர் க்ளோசர் ஆயிட்டு எவ்வளவு தொகை இருக்கோ அந்த தொகையை வந்து உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கான டேபிள். அதாவது 1 லட்சம் ரூபாய் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் போட்டுக்கலாங்க. ஆனா மினிமம் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ இப்போ இது வந்து 1 லட்சம் ரூபாய்க்கான கால்குலேஷன். இன்கேஸ் நான் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான ஆர்டி போடுறேங்க, அதுக்கு என்ன அமௌண்ட் நான் மாசம் மாசம் செலுத்தணும் அப்படின்னா அது பேங்க் தரப்புல உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நீங்க மாசம் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க 5 லட்சம் 5 வருஷத்துக்கு செலக்ட் பண்றீங்க அப்படின்னா மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும். ஸோ இந்த டேபிள் படி 1 லட்சம் ரூபா நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது இப்போ 3 வருஷத்துக்கான ஸ்கீம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 2502 ரூபா மாசம் மாசம் கட்டிட்டே வரணும். இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்றேன். இது வந்து ஜென்ரல் பப்ளிக். கீழே பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள், கீழே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அது கீழே வந்து ஸ்டாப் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஜென்ரல் பப்ளிக் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 3 வருஷம்னா 36 மாசம். 36 × 2502 மாசம் மாசம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 90,000 ரூபாய் நீங்க கட்டியிருப்பீங்க. 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10,000 ரூபாய் அதிகமா கிடைக்கும். இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும். இதுவே இப்போ நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கான டெபாசிட் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா மாசம் மாசம் எவ்வளவு கட்ட சொல்றாங்க? 593 ரூபாய். அப்ப 593 × 10 வருஷம்னா 120 மாசம் இல்லையா? ஸோ × 120 போட்டோம்னா நீங்க 10 வருஷத்தினுடைய முடிவுல 71,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. 29,000 ரூபாய் கிட்ட பேங்க் தரப்புல இருந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஸ்கீம்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கம்மியான அமௌண்ட் நீங்க கட்டிட்டே வரலாம். மாசம் மாசம் 593 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்டா இருக்காது. அது 10 வருஷத்தினுடைய முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 1 லட்சம் ரூபா வந்து கிடைக்குது. அதே மாதிரி பார்ஷியலாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஜென்ரல் பப்ளிக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்? இன்கேஸ் நீங்க 10 வருஷத்துக்கான டென்யூர் செலக்ட் பண்றீங்கன்னா 6.5%, 3 வருஷத்துக்கான டென்யூர் அப்படின்னா 6.75%. சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்டாப், அதே ஸ்டாப்ல சீனியர் சிட்டிசனா இருக்கவங்களுக்கு தான் அதிகம், 8.25% வந்து கொடுக்குறாங்க. கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஹேஸ் பீன் கால்குலேட்டட் ஆன் எக்ஸிஸ்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும். ஸோ இது வந்து பிக்சடு கிடையாது. 10 வருஷத்துக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. The above chart is illustrative only depending on the requirement of customers. அதாவது மேல வந்து 1 லட்சம் ரூபாய்க்கான சார்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் போடுறீங்க அப்படின்னா அது பேங்க் தரப்புல இருந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் முதலீடு பண்ண ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மாசம் மாசம் ஒரு கம்மியான அமௌண்ட் முதலீடு பண்ணி அந்த அமௌண்ட் அந்த பேங்க்ல இருக்கிறதே நமக்கு தெரியாது. 593 ரூபா மாசம் மாசம் கட்டிட்டு வந்தா போதும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீம் வந்து சொல்லப்படுது. ஸோ எல்லார் வீட்லயும் லட்சாதிபதி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த அர்கர் லட்சபதி அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. விருப்பப்படுறவங்க எஸ்பிஐ பேங்க்ல நேராக போயிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அர்கர் லட்சபதி அப்படிங்கிற ஸ்கீமை நான் முதலீடு பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க ஃபார்ம் தருவாங்க, ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.